சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இல் தக்க சையா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூல நம்ம பார்த்துக்கோம். இந்த படம் டென்ட் கொட்டாய் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இல் தக்க சையா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. விஜயனுடைய ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல விஜய் வந்து இல் தக்க சையா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு காதலிக்க ஆசை இருக்கா அப்படிங்கறதுதான் அர்த்தம். இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுகள் வருது. அந்த கனவுகள் நிஜத்துல நடக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் கனவுல எதிர்பாராத விதமான சம்பவம் நடக்குது. அதாவது ஹீரோ பயங்கர காஜாயி பயங்கர மூடாயி ஒரு கால் இறந்து போறான். அந்த கால்கேல் மர்மமான முறையில இறந்து போறான். இறந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனைய கனவுலையும் நிஜத்திலையும் எப்படி சமாளிக்கிறான். அந்த திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பிராங்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு புஷ்டு வச்சு இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அலசுனீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லரை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கனவுல நடக்கிற விஷயங்கள் நிஜத்திலேயே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தவிர அதை ஸ்கிரீன் பிளேல காட்டினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லைங்க. அதே போல ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லரா கொடுக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சஸ்பென்ஸும் இல்லை, த்ரில்லரும் இல்லை. அதாவது இந்த படம் முழுக்க திரைக்கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதே போல பெரிய சுவாரஸ்யமும் இல்லை, கதையில பெரிய பரபரப்பும் இல்லை. தேவையில்லாத சாங்ஸை கொண்டு வந்து இந்த படத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே போல தேவையில்லாத அடல் சீன்ஸும் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க தான் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஸ்கிப் தான். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 1.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.